ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐஎம் நாகா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கேரளாவில் திருச்சூரில் இருக்க ஸ்நேகதீரம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து எப்படி ரெடி ஆனோன்னு பார்த்துடலாமா? காலையிலே டிஃபனு, அதுக்கு சைடிஸ் எல்லாமே பண்ணி வீட்டில் நல்லா ஒரு கட்டி முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். ஆக்சுவலாக பிளானே கிடையாது, சடனாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனது. ஸோ இவர்கிட்ட இந்த கட்டிங் வேலையை கொடுத்தாச்சு. இவர் அழகாக கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டாரு. நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளானில் தான் அவரும் டிசைனாக கட் பண்ணி கொடுத்தாரு. ஜென்ஸுக்கு எப்போவுமே கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால் அவங்க கிளம்பி முன்னாடி இருக்க ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பீச்சுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகி கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 10-10:30 நாங்கள் கார் ஏறி இருப்போம். அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு 1 o'clock ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் கொச்சி திருச்சி அந்த ஹைவே ரூட் எடுத்துட்டாரு, சுற்றி போகாமல். அது கொஞ்சம் போகிறதுக்கு பக்கமாகவும் இருந்துச்சு, அதிகமாக டிராஃபிக்கும் கிடையாது. 2 பக்கமும் பார்க்குறதுக்கு வியூ அப்படி ஒரு வியூ அள்ளிக்கோன்னு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த ரூட் எடுக்கும்போது என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் போனோம். ஆனால் தென்னந்தோப்பு, வாழந்தோப்பு, அப்புறமா அங்கே நடுவில் கட்டி கிடக்கிற தண்ணி, மலை, மேகம் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரசிக்கிறதுக்கு. என்னோடய கேமரா கொஞ்சம் கம்மி தான், ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான், அதனால் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. நான் பார்த்த விஷுவல் எல்லாத்தையுமே அப்படியே கேமராவில் என்னால் கொண்டு வர முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிடுங்க. அப்படியே மலை மேலே மேகம் தவழ்ந்து போகிறத பார்க்க பேசாமல் எனக்குள்ளேயே ஒரு பொட்டி கடையை போட்டு உட்காந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. டோல்கேட்டு தாண்டி கேரளாக்குள்ளே நுழைஞ்சாச்சு. கேரளாக்குள்ளே நுழைஞ்சதுமே தனித்தனி வீடுகள் தான். கடவுளோட நாடு இல்லையா, சும்மாவா சொல்லணும் அழகுக்கு. இவர் க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது எல்லாத்தையுமே அழகாக கேப்சர் பண்ணியாச்சு. ஏன்னா பின்னாடி இந்த மொமெண்ட்ஸ் மட்டும்தானே நின்று பேசும். அதனால ஃபஸ்ட்டு ஸ்பாட் இந்த டனல் 2016 கட்ட ஆரம்பிச்சு, அதாவது நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல இந்த சைடை 2001 போயிட்டு திருப்பி வருவோம்ல அந்த சைடு 2002 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த டனலோட பேர் குதிரன் டனல். உள்ளே போனால் நல்லாவே தான் இருந்துச்சு, சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வர்றதுக்கு முன்னாடி மலையை சுற்றி தான் போவாங்களாமா. அதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமாமா. இந்த டனல் வந்துட்டதுனால 10 நிமிஷம் தான் அழகாக கடந்து முடிச்சிடலாம். அதை விட்டு வெளில வந்தோடனே அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டு, அதையுமே சைடில் தான் பார்க்க முடியும். உள்ளே போகணுன்னு பிளான் பண்ணால் அதுக்கு தனியாக ஒரு நாள் எடுக்கும். அது தாண்டோடனே செகண்ட் ஸ்பாட் வந்தாச்சு, இந்த ரிவரு. இதுதான் எங்களுக்கு செகண்ட் ஸ்பாட்னே தெரியாது, ஆனாலுமே போயிட்டோம். அதை தாண்டி உள்ளே போனோடனே இங்கனக்குள்ளே பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பி பார்க் பண்ணிடாதீங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஃப்ரீ பார்க்கிங் தான், காசு எதுவுமே கிடையாது. அங்கே நம்ம ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம். உள்ளே நுழைஞ்சதுலேருந்து இங்கே பண்ணிக்கோங்க அங்கே பண்ணிக்கோங்கன்னு கூப்பிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு பார்க்கிங் போகாதீங்க. பார்க் பண்ணோடனே அப்படியே நீங்கள் திருப்பி வெளியில் வர மாதிரி ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நடந்து போனீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அது போக லேடிஸாக போகணுன்னா சேஃப்டிக்கு நல்லாவே இடமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் பீச் பக்கமாக போய் கரையோரம் பக்கமாக நடந்து போனீங்கன்னா சேஃப்டி அவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ நம்மளோட 3rd ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்கேயுமே வெளில போய் வாங்கி சாப்பிட்டா வீட்டில் இருக்கிறது 10 ரூபா, வீட்டு பக்கத்தில் கடையில் இருக்கிறது 15 ரூபானா அங்கே இருக்கிறது 50 ரூபாயாக தான் இருக்கும். இந்த கட்லெட்டு பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான் வாயில் கூட வைக்கல. ஆளுக்கு ஒரு டீயும் ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கிட்டு செட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அங்கே போயாச்சு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 o'clock கிட்ட அங்கே ரீச் பண்ணதுனால வெயில், சரியான வெயிலை விட வெக்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு வெக்க. ஆனால் நேரம் ஆக திரும்பி வர்றதுக்கு மனசு இல்லை, அந்த அளவுக்கு கிளைமேட் மாறிடுச்சு. அங்கே உட்காந்து சுற்றி இருக்கிற இந்த புல்வெளியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாமே நம்ம 90s கிட்ட இருந்தோம்னா எதுக்கு யூஸ் ஆகும் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும். கல்யாணம் முடிச்சோடனே ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்கள்ல, மரத்து பக்கத்தில் நின்று எட்டி பார்க்குற மாதிரி, அதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். 2வது இவர் கட் பண்ணி வச்சுருந்தாருல ஸ்நாக்ஸு, அதெல்லாமே இவங்க தான் சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு போட்டால் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கப்புறமா சீ ஃபுட்டு நான் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. நான் சுத்தமாக வெஜிடேரியன், அதனால் இந்த பக்கமே போகிறது கிடையாது. எங்கள் கூட 2 பிறவிகள் இருக்குது. அது எல்லா நான் வெஜிடேரியன் ட்ரை பண்ணி பார்க்கும். அந்த பிறவிகள் தான் ட்ரை பண்ணி பார்த்துச்சு. இந்த ரூட்
நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல பீச் பக்கமாக போனீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு, அந்த ரூட்டு தான். இதில் போனீங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு, அந்தளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒன்று நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குதுன்னா அதை நல்லா பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம போனோமா, என்ஜாய் பண்ணோமா, அடுத்து வர்றவங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்த வச்சுட்டு வரணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே மிஸ் பண்ணி வச்சுட்டு வந்தோம்னா அடுத்து வர்றவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க? அவ்வளோ கேரி பேக்ஸ், அவ்வளோ லேஸ் பாக்கெட்டு, அது இதுன்னு நிறைய கடந்துச்சு. ஸோ இந்த ரூட்டை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு போயிருந்தோம்ல உட்காந்து டீ குடிக்கிற ஸ்பாட்டு, அதுலேருந்து வெளியில் வந்து லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ரோட்லேயே நீங்கள் நடந்து சில்ட்ரன்ஸ் பார்க் போகிற மாதிரி இருக்கும். சில்ட்ரன்ஸ் பார்க் என்ட்ரி வந்து பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. தன்வித்துக்கு வந்து அந்த டைமில் 3 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகலை, அவன் வந்து 2.5 வயசில் தான் இருந்தான். அதனால் அவனுக்கு டிக்கெட் கிடையாது. எங்கள் 4 பேருக்குமே வந்து 15 ரூபா 15 ரூபா. உள்ள நுழைஞ்சோடனேயும் 2 பக்கம் இருக்குது. ஒரு சைடு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இன்னொரு சைடு வந்து லவர் ஸ்பாட்டு. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ளே போனோடனேயும் ஃபுல்லாக வந்து அதை சுற்றியும் ஃபிஷ்ஷை வச்சு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ளோரில். சும்மா சொல்லக்கூடாது, கொடுத்த 15 ரூபாய்க்கு அவ்வளோ ஒர்த்து தான். சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. குட்டி ஃபிஷ்ஷிலேருந்து அதோட பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் அந்த பாண்டுக்குள்ளே, அதாவது பாண்டு கிடையாது, அழகாக இவங்க தான் செட் பண்ணியிருக்காங்க, அதில் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, அதுக்கிட்ட போய் கிளாப் பண்ணுறது, அதை பிடிக்கிற மாதிரி வேகமாக போய் அதை இது பண்ணுறது, இதெல்லாமே தப்போ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம சாப்பிட்றோம் தான் மீன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது உயிரோடு இருக்கும்போது அட்லீஸ்ட் அது உயிருக்காவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட்டு. இதை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பார்க்கை சுற்றி வந்து இந்த தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் விளையாட வந்த எல்லாருமே அங்கன்னு நின்று இந்த ஃபிஷ்ஷை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாட வந்த வேலையை மறந்துட்டு. அப்படியே இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே பார்த்தோன்னா ஃபிஷ் பான் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இந்த காலை தண்ணிக்குள்ள விட்டால் ஃபிஷ் வந்து அந்த அழுக்கெல்லாம் சாப்பிட்டு க்ளீன் பண்ணும்ல, அதே தான். அதை சின்னதில் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இங்கேருந்து இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐ லவ் ஸ்நேகதிரன்றதை பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு ஃபோட்டோ வேண்டாம், நைட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணோம். அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷுக்கு செட் பண்ணியிருக்கிறதுல சில பேர் வந்து அந்த யூஸ் பண்ணக்கூடாத ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த பேக்கெட்டை தூக்கி அதுக்குள்ளே போடுறாங்க. அப்படி போடுறதுனால அந்த ஃபிஷ் வந்து அதை சாப்பிட்டு அதுவும் இறந்து போகுது, அந்த தண்ணியுமே ரொம்ப வந்து டர்ட் ஆயிடுது. புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்காக செட் பண்ணி கொடுத்ததை நம்ம நல்லா பார்த்தா தான் அது அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும், நம்ம இன்னொரு டைம் போகணுன்னாலும் முடியும். அதை தாண்டி வந்தோடனே பீச்சு. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கோட்ஸ் படித்தேன், கடலை வந்து நம்ம ரொம்ப உத்து பார்த்துட்டே இருக்கக்கூடாதாம்மா. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே அதையவே பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது உள்ளவா அப்படின்னு கூப்பிடுமாமா. இதை நான் வந்து ஏற்கனவே வந்து அங்கே ஸ்நேகதிரன் போயிருந்தப்ப அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு, அது கூப்பிடுற மாதிரியும். அது எனக்கு ரொம்ப வியர்டாக இருந்ததுனால நான் டக்குன்னு அந்த விஷயம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டேன். அதே தான் திருச்செந்தூரில் எனக்கு நடந்துச்சு. நைட்டில் வந்து பௌர்ணமி டைமில் பிளான் பண்ணி நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம். அப்பவும் கடலை பார்த்துட்டே இருந்தால் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ இந்த விஷயத்தில் நான் எடுத்து படிக்கவும் தான் தெரியுது, நல்ல வேளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலாம் இன்றைக்கி அந்த விஷயம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ் பார்க்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே எந்த ஸ்லைடு எந்த இதுலையுமே ஏறக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக சொல்லியிருக்காங்க. காசெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாமே, இது எல்லாமே ஃப்ரீ தான். ஆனாலுமே பக்கத்தில் மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு ஆள் நிற்கிறாங்க. அவங்க வந்து பெரிய ஆள் யாரையுமே ஏற விடாமல் 12 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஏறுற மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக பார்த்துக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே ஒரு குப்பை கூட கிடையாது, ஒரு பேப்பரு, வாட்டர் பாட்டில் வேஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கன நிறைய இந்த டஸ்ட்பின் பாக்ஸஸ் வச்சு அதெல்லாம் நீட்டாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவருக்கு வந்து 2.5 வயசு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்களுக்குமே என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதுக்கே இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் தன்வி வெளியில் போகிற இடத்துல நல்லா விளையாடுறானோ இல்லையோ, அவனை வச்சு நான் நல்லா என்ஜாய் பண்ணிடுறேன். அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவன் விளையாடுறதுக்கு கொஞ்சம் மறந்து பிடிச்சாலும் பண்ணுடா விளையாடுறா அப்படின்னு விளையாட வச்சிடுறது. இப்போ இந்த வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு அவன் கேட்குறான், நான் எவ்வளோ விளையாண்டுருக்கேன், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் இந்த பிசாசு பண்ண அட்ராசிட்டி இருக்குது, இதில் விளையாட மாட்டேன் அதில் விளையாட மாட்டேன்னு 1008 முரண்டு. ஸோ இதெல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போய் பீச் பார்க்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நேரம் பீச் பார்த்துட்டு பீச் கிட்ட சில ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஸ்லைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாச்சு. எதுக்குமே வந்து காசு கொடுத்து போகல, காசு இல்லாமல் இருக்கிறதுல மட்டும்தான் விளையாண்டோம். ஏன்னா அவனுக்கு வந்து 2.5 வயசு தான் ஆகுது, என்னன்னே தெரியல, இன்றைக்கி வந்து அது ஞாபகமே இல்லை. ஸோ அதனால காசு கொடுத்து எதையுமே இது பண்ணலை. முக்கியமாக அந்த டேம்போலின் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது முட்டியில் வந்து சப்போஸ் போன் விலகிறதுக்கோ இல்லை போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கோ ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பீடியாட்ரிஷியன் சொல்லியிருக்கிறதுனால அந்த பக்கம்லாம் போகவே இல்லை. ஃபஸ்ட்டு ஊஞ்சல் ஆடுறான். ஸோ அது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றவங்களுக்கு வந்து 10ல் ஒரு பிள்ளை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அம்மாவுக்கு தானே தெரியும் குழந்தை
இயற்கையோட அழகு எல்லாமேவும் அதை ரசிக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு போனோம். ஆப்போசிட்டில் எல்லாருமே கப்பலாக உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் இல்லை. ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கூட அந்த இடம் வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் சரியில்லை. அதை எடுத்தோன்னா வந்து நம்ம டூரிஸ்ட் போய் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி தெரியும். அதனால் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போதும் நம்ம வர்ற பாதையில் இந்த ஃபிஷ்ஷு செட்டப் இருக்குது. அதுக்கப்புறமா முக்கியமாக சன்செட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மனசில் இருக்க எல்லாமே அப்படியே அது கூடயே சேர்ந்து கரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. கடைசியாக உள்ளே போய் மறையிற வரைக்கும் உட்காந்து பார்த்தோம். அங்கே வர்ற அந்த லோக்கல் பீப்புள் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக குளித்து என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. எங்களுக்கு வந்து 2 பிரச்சனை. ஒன்று வந்து மாற்றுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல. 2வது வந்து நாங்கள் எடுத்திருக்கிறது வாடகைக்கு தான் கேப் எடுத்திருக்கோம், ஓன் கேப் கிடையாது. ஸோ எங்களால் 2மே பண்ண முடியாது. சரி, இதோட டைமிங் எல்லாமே பார்த்துடலாமா? அந்த பீச்சு, இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்ல ஃபுட் கோர்ட், அந்த இடம் எல்லாமே வந்து எல்லா டைமுமே ஓப்பனில் தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் ஈவினிங் 4:30க்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க. இதை முடித்த உடனேயும் நான் இன்னொரு வந்து காமிச்சிருப்பேன். இது வந்துட்டு ஈவினிங் 6 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லைட் ஒர்க்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இருட்டில் தான் நல்லா தெரியும் அப்படின்ட்டு அங்கே வந்து ஸ்கை டைவிங்கு, அப்புறமா ராட்னம், இதெல்லாமே வந்து நிறைய செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவேமோ அப்படியே சேஃபாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு மிஷின் பக்கத்துலேயே 2 பேர் 3 பேர் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. இதுக்கு மேலே இதை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதையும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சது எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த டீ ஷாப் இருந்துச்சுல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தென்னந்தோப்பில் வந்து சைக்கிளிங்க்கு வந்து ரெண்டுக்கு சைக்கிள் கொடுக்காங்க, வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. டாடா பாபா.